வெளியூருக்குலாம் நம்ம நிறைய போயிருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து ஒரு 5 மணி 6 மணி 8 மணினா கொஞ்சம் பய உணர்வு இருக்கும். ஆனால் இங்கே சிங்கப்பூரில் வந்து அது இல்லை. தாராளமாக வந்து என்ன டைம் வேணாலும் வெளியே போகலாம் வரலாம். பெண்கள் நடமாடுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குது. பெண்கள் ஆண்கள் எல்லாமே வெளியே போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குது. 20 வருஷத்தில் இதே மாதிரி இருக்கணும். ஏன்னா க்ரைம் ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வந்து க்ரைம் ஃப்ரீ வந்து இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் லா அண்ட் ஆர்டர் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நம்ம வெளியூருக்கு எங்கே போனாலும் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மதிப்பு மரியாதை நம்மளோட. பொதுவாக எல்லாமே நல்லா சீராக சிறப்பாகவே இருக்கும் சிங்கப்பூர் என்று சொல்லலாம். இது நிலைமையில் எப்போதும் போல் இருக்கணும்னு தான் விரும்புகிறோம் நாங்கள். இளைஞர்கள் இப்போ பெரும்பாலும் முன்னேற்றம் அடையணும், கூடிய சீக்கிரம் முன்னேற்றம் அடையணும். ஆனால் முன்புள்ளவங்க மெதுவாக வளர்நடையாக நடந்து சென்று அடையணுன்ற ஒரு எண்ணம். We work hard, in Singapore life, you really have to work hard to look for the money. Nothing is free here. We just work hard. Every year I'm working hard for the past 20 years. So they want branded clothes and shoes and handbag. Those days, no, we carry one handbag for 1 year. 20 years, maybe nowadays young children staying in condo. Maybe I also would like to have a condo or bungalow house in 20 years time. Who knows? மற்ற ஊரோட ஒப்பிட போது நம்ம இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இல்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி நாங்கள் தயாரிக்கிறது ஏதாவது இருந்தால் இன்னும் நல்லா வளமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து ரொம்ப நம்ம பேசுகிறோம், செய்கையில் வந்து அந்த மாதிரி ஒரு உற்சாகம் இல்லை. முன்ன வந்து பேசிட்டு செஞ்சுருவோம், ரொம்ப உற்சாகமாக செய்வோம். இப்போ வந்து ரொம்ப பேசுகிறோம், நம்ம பேசிக்கிட்டே இருந்துட்டு செய்கையில் வந்து ரொம்ப அவளை ஒரு கவனம் செலுத்தலை. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நிச்சயமாக வந்து மாறணும். நான் படித்த காலம் வேறு, இப்போ படிக்கிற காலம். நான் அப்போல்லாம் வந்து கிராமர்லாம் ஸ்கூலில் படித்தேன். இப்போ என் மகளுக்கெல்லாம் கிராமரே படிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஜூனியரேஷன் அந்த கிராமர் புக்கெல்லாம் கிடையாது. அப்போ எங்களுக்குன்னு கிராமர் புக்கு, நாங்கள் லிட்ரேச்சர் படித்தோம். இப்போ லிட்ரேச்சர் படிக்கிறோம். நாங்கள் வேர்ல்டு ஜியோகிராஃபி படித்தோம். இப்போ அவ்வளோதான், ரொம்ப பேர் தெரியாது. உலகனா என்னன்னு தெரியாது. ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். ஹிஸ்ட்ரி தெரியணும் முக்கியம். நம்ம ஹிஸ்ட்ரி, நம்ம நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பக்கத்து நாடு ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அதை எனக்கு வந்து நினைக்கிற முக்கியம் வந்து எஜுகேஷன், மன உறுதி, உழைப்பு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் இருந்தாலே வந்து நம்ம பல விஷயங்களை வந்து செய்யலாம்.